ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நவம்பர் மாதத்திலே மறுபடியும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. 10 மாதம் முடிஞ்சிடுச்சு, 11ஆவது மாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போமே. ஆனால் பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தில் இப்படி வருகிறது: என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறோம், அவர் ஐஸ்வர்யவான், என் தேவன். அவர் என்ன செய்வாராம்? என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கி தருவாராம். உடனே நம்ம நினைக்கிறோம், எனக்கு வீடு தந்துடுவார், கார் தந்துடுவார், கடனெல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும் நம்ம நினைக்கிறோம். போகத்தான் செய்யும். ஆனால் என்றைக்கும் ஒரு வாக்குத்தத்தமோ ஒரு வார்த்தையோ நமக்கு கொடுக்கப்படும் போது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் அதை பார்க்கவே கூடாது. இது எந்த இடத்துல ஏன் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடச்சின்னா சந்தோஷப்படுறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதற்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நிருபம் பவுலடியார் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதுகிறார். சபையில் உள்ள மக்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய குறைவுகளை நீங்கள் எல்லாம் சந்திச்சிங்க, உங்களை போல் சந்தித்ததுக்கு எனக்கு வேறு யாருமே இல்லை. எப்பாப்பிரா தீர்த்துக்கிட்ட கொடுத்து விட்ட உங்களுடைய உதவிகளுக்கு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டே வரும்போது சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு, நான் பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் தான் சொல்கிறாரு, உங்களுக்கும் குறைகள் இருக்குது, நீங்கள் ரொம்ப அள்ளி அள்ளி நீங்கள் கொடுக்குறீங்களே, நிறைவாக இருந்தெல்லாம் கொடுக்கல, உங்கள் குறைச்சல்ல நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல. அப்போது நம்மளும் இந்த கொடுப்பதை பற்றி பார்ப்போம்னு சொன்னால், இவங்க பணக்காரங்க இல்லை, இந்த சபையில் உள்ளவங்க ஏழைகள் தான். தேவனுடைய நாமத்துக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தங்களை விட்டு கொடுத்து, தங்களுடைய தேவைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இல்லை. அவங்க கொடுக்கும்போது அவங்க நினச்சாங்களா இது 10 மடங்கு என் திருப்பி என் மடியில் போடப்படும்னு நினச்சாங்களா? அதெல்லாம் நினைக்கவே இல்லை. தேவைன்னு ஒன்று பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலே ராஜ்யத்தை கட்டுவதற்கு தன்னை விட்டு கொடுத்து அதை கொடுப்பதற்கு நம்ம கொடுக்கணும். அவருடைய நாம மகிமைப்படணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் கொடுக்க வேண்டும். இந்த ஜனங்கள் கொடுத்தாங்க. அப்போ அவங்ககிட்ட தான் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். நமக்கு கொடுக்குற மனப்பான்மை இருக்குதா? எல்லாம் எனக்கு தான் வேணும், எனக்கு இதை கேட்டவுடனே, இந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு எல்லாம் கிடைக்கும், எனக்கு எல்லாம் நடக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆர் வி கன்சர்ன்ட் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட்? இதைத்தான் இந்த மாதம் சொல்கிறார் ஆண்டவர். என்னோடய பிறப்பு வர்றதுக்கு முன்னால் என்னோட ராஜ்யத்தை குறித்து நீங்கள் சிந்திங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் உடனே நினைப்பீங்க, ஐயோ அப்படியானா எங்களுக்கு அவர் என்ற குறைவெல்லாம் நிறைவாக்க மாட்டாரா? கட்டாயம் நிறைவாக்குவார். ஏன்னா மத்தேயுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனத்தில் சொல்லும் போது, என் நாமத்து நிமித்தம் ஒரு சீஷனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்ததே ஆகுங்கிறார். நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நினச்சி கொடுக்கக்கூடாது. காணிக்க 100 ரூபா கொடுத்தோன்னா அது 10,000 ரூபா என் கையில் வந்துருங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம பாதி நேரத்தில் எப்படி கொடுக்குறோம் தெரியுமா? நம்மளுடைய கில்ட் கான்ஷியன்ஸில் கொடுக்குறோம். ஐயோ நம்ம இதை கொடுத்துறோம், நம்ம என்ன ஒன்றுமே ஆண்டவருக்கு செய்யல, இந்த பணத்தையாக தூக்கி போட்டுறோன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. உங்களை கொடுங்க, உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ ஆண்டவருக்குன்னு செய்யுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் குறைகளை எல்லாம் என் ஐஸ்வர்யத்து நிமித்தம், என் நாமத்து நிமித்தம் மகிமையிலே நான் நிறைவாக்குவேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வசனத்தை நமக்கு நன்மையாக்கி தருவாரா? ஜெயிப்போமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீங்கள் தந்திருக்கிறீங்க, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நீர் உம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவீர் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வேண்டிய காரியங்களுக்காக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க, ஆண்டவரே தேவைகளை சந்திக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.